Vidyapriyaha, one who is interested in education. Dhanapriyaha, one who is interested in money. Avardhatam, grew. Avapa, got. Sarvam, all. Nanna வாசிங்கண்ணா first class, very good. சாமி ஒரே சும்மா தேங்க்ஸ் ஒரே இது மட்டும் இந்த பிரிண்ட்ல வந்து எனக்கு இந்த அவதாரம் அப்படிங்கிறது தா இருக்குல்ல அந்த இதுல அந்த சேர்ந்து இருக்கா இருக்கான்னு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல இது வந்து அந்த தலைக்கோடு சேர்ந்து இல்ல, சரியா? அப்படியா? ஓ, சேர்ந்து இல்லையா? ஆமா, தனித்தனியா தான் இருக்கு. ஓ சாரி, எனக்கு ஏஜ்னால கொஞ்சம் கண்ணு இதா இருக்குங்க, சாரி. அத தனியா எழுதி காமிக்கட்டுமா, போர்ட்ல எழுதி காமிக்கட்டுமா? இல்ல அவர்தான் எனக்கு புரியுது, அவர்தான் தா ஃபோர்த். ஆமா ஆமா அவர்தான் குரு. ஆமா, சரியா? ஓகே சாமி, ஓகே சாமி, வெரி குட். நன்னா வாசிங்கோ, வெரி குட். அடுத்தது இந்த 5 வந்து லோச்சனி அம்மா வாசிங்கம்மா. இந்த பக்கம் ஒரு 5 இருக்கு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். வியாபாரக, பிசினஸ். சேவகः, சர்வன்ட். துக்கிதः, பிகம்ஸ். ஆர்ஜயதி ஸ்ம, earned. மகத்வம், கிரேட். வெரி குட். நன்னா வாசிங்கோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். சரி, அடுத்தது இப்போ இந்த லெசனை வாசிக்க ஆரம்பிக்கணும், சரியா? இப்போ சொல்லுங்க கந்தசுவாமி அண்ணா. வித்யா பிரசம்சானா என்ன அர்த்தம்? அதாவது வித்யா பிரசம்சானா வித்யின் மகிமை, சரியா? கல்வியின் மகிமை, சரியா? வெரி குட். சரி, இப்ப முதல்ல வந்து கொஞ்சம் படிங்க. earned, இது வந்து ஆர்ஜயதிஸ்ம. ஓகே, thank you. வெரி குட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கணும், சரியா? இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கிறது யாரு அப்படின்னா கல்பகம் அம்மா. கல்பகம் அம்மா கேக்குறதா உங்களுக்கு? நீங்க மியூட்ல இருக்கீங்க கல்பகம் அம்மா. அந்த ரெட் கலர்ல மைக். வெரி குட். ஹலோ, எனக்கு அவ்வளவு நல்லா படிக்க வராது, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்கம்மா. புரா ஏகஸ்மின் கிராமே தௌ சக்ருதௌ அஸ்தாம். ஏகः வித்யாப்ரியः, அன்யः தனப்ரியः. வித்யாப்ரியः சதா வித்யாம் படன் ஆஸ்தி. தனப்ரியः சதா தனன் சிந்தனா நிரதः. சன் வித்யாம் ந படதிஹ, ந பட்டிதः. தௌ சாத்ரௌ காலக்ரமேண வியாச ஆயதாம். வயசா அவர்தாதம். கரெக்ட், அவர்ததாம். வெரி குட். நன்னா வாசிங்கோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட் கல்பகம் அம்மா. தேங்க்யூ அம்மா. அடுத்தது வாசிக்க வேண்டியது உஷா பார்வதி அம்மா. ரெடியா இருக்கீங்களாம்மா? சார் ரெடியா இருக்கேன். நீங்களும் இதே இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே வாசிங்கோம்மா. சார், புரா ஏகஸ்மின் கிராமே தௌ சுஹர்தௌ ஆஸ்தாம். ஏகः வித்யாப்ரியः, अन्य धनप्रियः. विद्याप्रियः सदा विद्यां पठन् आसीत्. धनप्रियः सदा धनचिन्तना निरतः. सन् विद्यां न पठितः. दौ छात्रो कालक्रमेण वयसा अवर्धताम्. வெரி குட். நன்னா வாசிங்கம்மா. வெரி குட். धन्यवाद. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசிச்சா இல்லையா, இதனுடைய அர்த்தம் சொல்றதுக்கு நான் யார் சொல்லணும் அவ ட்ரை பண்ணணும், சரியா? நீங்க எப்படி தப்பா அர்த்தம் சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது, சரியா? இப்போ முதல்ல இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியது சாரதாமா ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நமஸ்காரம் மகோதயா. சொல்றேன் மகோதயா. புரா ஏகஸ்மின் கிராமே த்வௌ சஹ்ருதௌ ஆஸ்தாம். சொல்லுங்க. சுஹ்ருதௌ ஆஸ்தாம். முன்னொரு காலத்தில் கிராமத்தில் 2 நண்பர்கள்
இருந்தார்கள் இருந்தார்கள் வாழ்ந்தன. இருந்தார்கள். வெரி குட், கரெக்ட் தான். இருந்தார்கள். இருந்தார்கள். ம், ஏகः வித்யாபிரியः ம். ஒருவன் வித்யாபிரியன் கல்வியின் மேல் அதிக ஆர்வம் உள்ளவன். வெரி குட். அந்யः தனப்பிரியः ம். மற்றொருவன் பணத்தின் மேல் அதிக ஆர்வம் உள்ளவன். வெரி குட். வித்யாபிரியः சதா வித்யாம் பட்டன் ஆசீத் வெரி குட். கல்வியின் மேல் பிரியமுள்ளவன் எப்பொழுதும் கல்வி கற்பதிலேயே கல்வி கற்பதிலேயேன்னு சொல்லாம இல்ல புத்தகம் படிப்பதிலேயே ஆர்வமாக இருந்தான். கல்வி கற்பதிலேயே தான். கரெக்ட். கல்வி கற்பதிலேயே ஆர்வமாக இருந்தான். இல்ல அங்க ஆர்வம் வரல, ஆசீத்னா கல்வி கற்று இல்லம்மா, இது பாருங்க. சதா வித்யாம் பட்டன் ஆசிதுனா எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருந்தான். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க சொன்ன முதல் அர்த்தமும் தப்பு, கரெக்ட் இல்ல. சாரி, கரெக்ட் தான், தப்பு இல்ல. சரியா? எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருந்தான். தனப்பிரியः சதா தன சிந்தனா நிரதः சன் வித்யாம் ந படிதः பணத்தை விரும்புபவன் எப்பொழுதும் பணத்தை பற்றிய எண்ணத்தோடையே இருந்தான். இல்ல சன்னுனா என்ன மீனிங் மகோதயா? சன்னுனா அதாம்மா, நீங்க தான் இப்ப நீங்க சொன்ன அர்த்தம் தாமா. பாருங்க, தனப்பிரியா சதா அப்படின்னா என்ன சொன்னீங்க? சரி, நான் சொல்றேன். சாரி மகோதயா, பரவாயில்ல. தனப்பிரியः எப்பொழுதும் பணத்தை பற்றிய சிந்தனையோடையே இருந்தான். அப்போ இந்த சன்னுன்ற வார்த்தைக்கு என்னன்னா, அதாவது எல்லா நேரமும், அப்போ அது வந்து பிரசன்ட் சதா சர்வகாலமும் அப்படிங்கிற பாஸ்ட்லயும் ஃபுல்லா அப்படியே இருந்தான்னு அர்த்தம். வித்யாம் ந படிதः கல்வி கற்கவே இல்லை. வெரி குட். द्वौ छात्रौ कालक्रमेण वयसा அவர்ததாம் இரு மாணவர்களும் காலப்போக்கில் வயதானவர்களாக காலப்போக்கில் வளர்ந்து கொண்டே வந்தார்கள். அதாவது வளர்ந்தார்கள், காலப்போக்கில் வளர்ந்தார்கள். அவ்வளவுதான். அதாவது காலக்கிரமேண துவௌ சாத்ரோ வயசா அவர்ததாம்னா ரெண்டு பேரும் காலக்கிரமத்துல பார்த்தோம்னா வேகமா வளர்ந்துட்டா. புரியுறதா? நிறைய வயசாயிடுதுன்னு சொல்றான். வயசானா வயது வயசா ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல வயது அப்படி மீனிங்கா? இது பாருங்க, இந்த சப்தம் வந்து வயஹ அப்படின்ற சப்தம். சரியா? வயசா அப்படின்னா திருத்தியா விபக்தி ஏகவசனம். சரியா? சரி மகோதயா. அப்போ அவன் வளர்ந்துட்டான். எதுல வளர்ந்துட்டான்? பை ஏஜ் he grown up. புரியுறதா? புரியுது. அந்த பை ஏஜ் அப்படின்னும் போது அந்த திருத்தியா விபக்தி வந்து இந்த இடத்துல ஒட்டுறதா இல்லையா? ஆமா, கரெக்ட். அவ்வளவுதாமா. சரியா? இது திருத்தியா விபக்தி. ஓகேவா? புரியுது மகோதயா. வயசா. வெரி குட். சூப்பரா பைன கொண்டு வந்தீங்க அடியன். சூப்பரா, எனக்கு அது அப்பதான் புரியுது. ஆமா, ஏன்னா இப்போ சாரதாமா சட்டுன்னு என்ன நினைச்சுட்டா, இத பாரு எவ்வளவு ஈஸியா இருக்கு. தமிழ்ல வந்து வயது, சம்ஸ்கிருதத்துல வயசா அப்படின்னா வயதுன்னு நினைச்சுட்டான். வயசா அப்படின்னா வயது கிடையாது. வயஹாத வயது. புரியுது. விபக்தியில அந்த பை. சூப்பர் மகோதயா, புரிஞ்சுது. வெரி குட்.